வணக்கம் நண்பர்களே. அண்ணாமலையை ஃபெயில்டு பர்சன் அப்படின்னு தமிழிசை சொன்னாங்க. நேற்றுலேருந்து இப்போ வரைக்கும் சோசியல் மீடியாவில் தமிழிசைக்கு எதிராக பல பதிவுகளை பார்க்க முடியுது. அமித்ஷாக்கே விபூதி அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. என்னான்னு போய் பார்த்தா, என்னக்கா இப்படியெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தான் கேட்க தோணுது. 2018 அக்கா பாஜக மாநில தலைவராக இருந்தபோது ஒரு யாத்திரை, தமிழ் தாமரை யாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யாத்திரை போனாங்க. அது சம்மந்தப்பட்ட ஒரு ரிப்போர்ட்டை, அந்த யாத்திரையை முடித்து என்னென்ன பணிகள் நடந்திருக்கு அது சம்மந்தப்பட்ட ரிப்போர்ட்டை அப்போ பாஜக தேசிய தலைவராக இருந்த அமித்ஷாவை சந்தித்து அந்த ரிப்போர்ட்டை வழங்கியிருக்காங்க. அப்போ அமித்ஷா கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 40,000 பூத் இன்சார்ஜை நான் சந்தித்தேன். இந்த யாத்திரையில் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் எவ்வளோ பேர்? 40,000 பேரை சந்தித்தேன். ஆயிரக்கணக்கான கட்சி தொண்டர்களை சந்தித்தேன், காமன் பீப்புளை சந்தித்தேன் அப்படின்னு அமித்ஷா கிட்ட ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்காங்க. 40,000 பூத் லெவல் ஏஜென்ட்ஸா 2018 அதில் தான் இங்கே விஷயமே இருக்குது. 2019 நடந்த பாராளுமன்ற தேர்தல் சமயத்தில் எலெக்ஷன் கமிஷன் கட்சி வாரியாக பூத் லெவல் ஏஜென்சி எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் எவ்வளோ தெரியுமா சொல்லியிருக்காங்க? தமிழக பாஜகவுக்கு 9,456 9,456 பூத் லெவல் ஏஜென்ட்ஸு தமிழக பாஜகவில் இருப்பதாக எலெக்ஷன் கமிஷன் 2019 சொல்லியிருக்காங்க. 2018 40,000 பேரை சந்தித்தேன் அப்படின்னு அக்கா அமித்ஷாவுக்கு ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக இருந்தபோது அவரை பிடிக்காதவங்க என்ன பரப்பி விட்டாங்க தெரியுமா? சோசியல் மீடியாவில் மட்டும்தான் கட்சியை வளர்க்குறாரு, பூத்தெல்லாம் ஸ்ட்ராங் படுத்த மாட்டுறாரு, பூத் லெவல் ஏஜென்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொய்யை பரப்பி விட்டாங்க. ஆனால் அண்ணாமலை மாநில தலைவராக இருந்த காலகட்டத்தில் தமிழக பாஜகவுடைய பூத் லெவல் ஏஜென்சி எண்ணிக்கை திராவிட கட்சிகளுக்கு ஈக்குவலாக வந்து நின்றுச்சு. 2019 9,456 இருந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸுடைய அந்த நம்பரு 2024 அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக இருந்தபோது எவ்வளோ தெரியுமா? எவ்வளோக்கு போய் நின்றுச்சு தெரியுமா? 42,853. இதை எலெக்ஷன் கமிஷன் உறுதிப்படுத்தியிருக்காங்க. 2024 42,853, 2025 50,000 ப்ளஸ்ஸு. இது அண்ணாமலை காலகட்டத்தில் வந்தது. அப்போது பூத்தையும் ஸ்ட்ராங் படுத்தியிருக்காரு, ஓட் ஷேரையும் உயர்த்தி காமிச்சிருக்காரு. அவரை பார்த்து தோல்வி அடைந்தவர் அப்படின்னு அக்கா சொன்னதை எந்த காலத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறதான் காமன் பீப்புளுடைய கருத்தாகவே இருக்குது. கட்சிக்காரங்களை தாண்டி எந்த கட்சியிலையும் சாராதவர்கள் தமிழிசையுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை நிராகரிக்கிறாங்க. அரசியலில் அவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவங்களுக்கு கூட அண்ணாமலைக்குள்ளே எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கு தெரியுமா? நல்லா கஷ்டப்பட்டுச்சு கட்சியை வளர்க்க அப்படிங்கிறதான் அவங்களுடைய ரிவ்யூவாக இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? G7 சம்மிட் நடந்துச்சுல ஃப்ரான்ஸில், அதை பற்றி ட்ரம்ப் ஒரு விஷயம் உளறியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, G7 சம்மிட்டில் இத்தாலியுடைய ஹெட்டு ஜார்ஜியா மெலோனி தாமாக முன்வந்து என்கிட்ட ஃபோட்டோ எடுக்க கெஞ்சினாங்க அப்படின்னு ட்ரம்ப் அடிச்சு விட்டுருக்காரு. ட்ரம்ப்புடைய இந்த பொய்க்கு ஜார்ஜியா மெலோனி கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. ட்ரம்ப் சொன்னது முற்றிலும் பொய். அவர் சொன்னதை கேட்டுட்டு நான் ஷாக் ஆகிட்டேன். நான் யாரிடமும் கெஞ்சுவதில்லை, இத்தாலியையோ என்னையோ யாரும் கெஞ்ச வைக்க முடியாது அப்படின்னு ஜார்ஜியா மெலோனி சொல்லியிருக்காங்க. இது 2. மூணாவது என்ன தெரியுமா? நாளைக்கு நீட் மறுதேர்வு நடக்குதுல்ல, அண்ணாமலை நீட் தேர்வுக்கு எதிராக பேசிட்டாரு அப்படின்னு இன்னும் சில பேர் கத்திக்கு இருக்காங்க. நீட் தேர்வுக்கு எதிராக பேசலை, அதனுடைய ப்ராசஸுக்கு சில கொஸ்டின் கேட்டிருந்தார். குறிப்பாக அந்த நீட் அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணுறதுல இஷ்யூ இருக்குது, நீட் அட்மிட் கார்டில் ப்ராப்ளம்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது, கூடிய விரைவாக அதை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருந்தார். இன்றைக்கி எல்லா நேஷ்னல் மீடியாக்கள்லையும் அதுதான் தலைப்பு செய்தி. என்னென்னா, நாக்பூரை சேர்ந்த ஒரு கேண்டிடேட்டுக்கு யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் இருக்கக்கூடிய அபுதாபியில் எக்ஸாமினேஷன் சென்டர் ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த கேண்டிடேட்டுக்கிட்ட பாஸ்போர்ட்டே இல்லையா. அபுதாபியில் எக்ஸாமினேஷன் சென்டர். நார்மலாக என்ஆர்ஐ, இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸு இவங்களுக்கு பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் நீட் எக்ஸாமினேஷன் சென்டர் அமைக்கப்படும். அது என்ஆர்ஐ இன்டர்நேஷ்னல் கேண்டிடேட்ஸுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்டுக்கு ஃபாரின் கண்ட்ரியில் எக்ஸாமினேஷன் சென்டரா? இவரை அங்கே லிங்க் பண்ணிட்டாங்க போல். இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு. ஜூன் 14 அட்மிட் கார்டை அந்த கேண்டிடேட்டு டவுன்லோட் பண்ணிட்டார் போல்.
அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டாராம். தேசிய தேர்வு முகமையை அப்ரோச் பண்ணியிருக்காரு. தேசிய தேர்வு முகமை என்ன சொல்லியிருக்காங்க, இது டெக்னிக்கல் இஷ்யூ, கூடிய விரைவாக அதை நாங்கள் சால்வ் பண்ணிடுவோம், புது அட்மிட் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஜூன் 20 இப்போ வரைக்கும் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகலை அப்படின்னு எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த கேண்டிடேட்டு இப்போ சொல்லியிருக்காரு. நாளைக்கு எக்ஸாமு, இப்போ வரைக்கும் அட்மிட் கார்டில் எக்ஸாமினேஷன் சென்டர் அபுதாபியில் இருக்குது அப்படிங்கிறது தான் இருக்குது, புது அட்மிட் கார்டு வரலையே அப்படின்னு அந்த கேண்டிடேட்டுடைய அப்பாவும் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி கொடுத்துருக்காரு. எல்லா நேஷனல் மீடியாவும் இப்போ டெலிகாஸ்ட் பண்ணிக்கிருக்காங்க. இது மாதிரியான இஷ்யூஸை தான் அண்ணாமலை சுட்டி காட்டியிருந்தார். உடனே நீட் தேர்வுக்கு எதிராக அண்ணாமலை பேசிட்டாரு அப்படின்னு நயினார் கும்பல் பரப்பி விட்டுக்கு இருந்தாங்க. இப்போ இதுக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்குறாங்க. இது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.